இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் இருவரும் அபாரமாக ஆடி அரை சதம் அடித்தார். ரோஹித் சர்மா 87 ரன்களுடனும் ஷிகர் தவான் 66 ரன்களில் ஆட்டமிழந்தனர். பின்னர் வந்த விராட் கோலி வழக்கம் போல தனது ஆட்டத்தை ஆடினார். 45 பந்துகளில் 43 ரன்கள் அடிக்க அவர் எதிர்பாராத விதமாக தனது விக்கெட்டை இழந்தார். பின்னர் வந்த அம்பத்தி ராயுடு 47 ரன்கள் பொறுமையாக எடுத்தார். அடுத்து வந்த தல தோனி வழக்கம் போல தனது அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்தார். அவர் பினிஷிங் டச் காரணமாக 33 பந்துகளில் 48 ரன்கள் விளாசினார். இதில் 5 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் அடங்கும். மேலும் அடுத்து வந்த கேதர் ஜாதவ் பந்துகளில் 22 ரன்கள் குவித்தார். இறுதியாக 50 ஓவர்களில் இந்திய அணி 324 ரன்கள் குவித்தது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.